இது கரூரில் நடந்துருச்சு. அந்த அளவுக்கு அங்கே வந்து ஒரு கட்டுக்கோப்பு இல்லாமல் ஒரு எந்த ஒரு ஒழுங்குபடுத்தலும் இல்லாமல் அந்த கூட்டங்கள் நடைபெற்றதுனால அந்த கூட்டம் அதிகமான கூட்டங்கள். இன்னும் பாதி மக்கள் வந்து அந்த நாமக்கலை தாண்டி விஜயை பார்க்கணும் நின்ற மக்கள்லாம் தான் பின்னால் வந்து இந்த கூட்டத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவர் மேலே ஏறி அதை கையை காட்டிட்டு வந்திருந்தா கூட வந்து அந்த எல்லாரும் பார்த்துட்டு அப்படி போயிருப்பாங்க. இல்லை அவர் உள்ள நுழையிறப்பைய காவல்துறை வந்து சொன்னோம்னு சொல்கிறாங்க. ஒரு 50 மீட்டருக்கு முன்னாலே வேனை நிப்பாட்டி நீங்கள் இங்கே நின்று பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க கட்சியினுடைய வந்து பொறுப்பாளர் இல்லை அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லி அதை நகர்த்தினது ஒரு விஷயம் வந்து நகர்த்திட்டு போகும்போது என்ன மக்கள் அதிகமாக இருக்கும்போது க்ரௌட் இருக்கும்போது நீங்கள் 50 மீட்டருக்கு முன்னால் விஜய் எந்திரிச்சு கையை காட்டினா என்ன வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்போ அதுக்கு முன்னாலே வந்து நிப்பாட்ட சொன்னதையும் கேட்காம அவங்க 50 மீட்டர் தள்ளி இருக்காங்க. தள்ளி போய் நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிருக்காங்க. அந்த மக்கள் அலையில் அது ஒரு காரணமாக நாங்கள் வந்து பார்க்குறோம். இது வந்து அப்புறம் வந்து காவல்துறை வந்து எல்லா மீடியாலையும் காவல்துறை சொல்கிறாங்க. காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கணும் தான். ஒரு விஷயம் என்னென்னா காவல்துறை வந்து உள்ளே போய் இறங்கி கட்சிக்காரங்களை ஒழுங்குபடுத்த முடியாது. ஏன்னா ஒழுங்குபடுத்தினா அது வேறு சட்ட ரீதியாக பிரச்சனைகளை வந்து உண்டு போகணும். அதனால் எந்த ஒரு கட்சிக்கும் காவல்துறை உள்ளே வராது. இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேன், நான் ஒரு கூட்டம் போடுறோம் அப்படின்னா எங்கள் கட்சி கூட்டத்துக்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியிலேருந்து எங்களை யாரும் மற்ற கட்சிக்காரங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்து காவல்துறை வந்து பாதுகாப்பாக இருப்பாங்க ஒழிய எங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து உள்ளே இறங்கி ஒழுங்குபடுத்துறதுக்கு காவல்துறை வரமாட்டாங்க.